கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் கிறிஸ்துவின் வல்லமையை அனுபவிப்பதாம். நாம் பொதுவாக தேவனுடைய வல்லமை என்றுதான் அடிக்கடி நாம் பேசுவோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் உங்களை எங்கெல்லாம் கொண்டு போறேன்னு சொல்லி பாருங்க. பொதுவாக இன்னைக்கு நிறைய உபதேசமும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பிகாஸ் பேசிக்கலி என்னுடைய காலிங் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பைபிள் டீச்சர். அதனால எது இது பண்ணாலும் கொஞ்சம் இந்த டாக்டரின் வழியா போவேன். நாம் பொதுவாக தேவனுடைய வல்லமை, பவர் ஆஃப் காடை குறித்து பேசுவோம், அல்லது பரிசுத்த ஆவியின் வல்லமை குறித்து பேசுவோம். ஆனா கிறிஸ்துவின் வல்லமை ரொம்ப நம்ம அதை டச் பண்ண மாட்டோம். ஆனா கிறிஸ்துவின் வல்லமை அப்படின்னு வரும்பொழுது நம்ம எங்க வர்றோம் தெரியுமா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் மறுவருகை. When we talk about the power of Christ, we mainly refer to the resurrection of Christ and the return of Christ. அதான் இந்த நியூ டெஸ்டமென்ட் பேஜஸ் நிறைய ஃபில்அப் பண்ணியிருக்கு. அதுதான் பவுலினுடைய விருப்பம் சொல்ல மாட்டேன். சாரி, that was not just Paul's desire, that was Paul's passion. அது பவுலுடைய வேட்கை. வேட்கைன்னா தமிழ் வார்த்தை தெரியுங்களா? வேட்கை, கிறுக்கு பிடிச்ச மாதிரி அதுல நிற்பான். அவருடைய வேட்கை இந்த கிறிஸ்துவின் வல்லமையை அனுபவித்தார். அதை எப்படி அனுபவிக்கிறாரு? பிலிப்பியர் 3:10. பிலிப்பியர்ல நிறைய அந்த மாதிரி காரியங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பிரிசன்ல இருந்து எழுதுறாரு. Philippians 3rd chapter 10th words. அவர் என்ன சொல்றாரு? That I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings. கிறிஸ்து அறியறதுன்னா அவர் என்ன சொல்றாரு? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும். கொஞ்சம் தப்புன்ட்டாரோ? முதல்ல பாடுகள் சொல்லிட்டு தானே உயிர்த்தெழுதல் வரணும். உயிர்த்தெழுதலை முதல்ல சொல்லிட்டு பாடுகள் வர்றாரு. அங்க பாயிண்ட் இருக்கு. அந்த பாடுகளை அனுபவிக்க, இன்று நாம் அந்த பாடுகளை அனுபவிக்க நமக்கு உதவுவது கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைதான். அவர் சும்மா திடீர்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிடல. அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணது டெலிபரேட்டா அவர் அப்படி பண்ணியிருக்கார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் புரிந்து கொண்டேன் என்றால் வாழ்க்கையின் எல்லா பாடுகளையும் நான் சமாளிக்க முடியும். அதை நான் புரிந்து கொள்ளத்தான் என்ன செய்கிறேன்? எனக்கு நிறைய கிரெடிட் இருந்துச்சு. 8ஆம் நாள் விருத்த சேதனம், இஸ்ரவேல் வம்சம், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட பரிசேயன், வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாது. 7 1 2 3 கிரெடென்ஷியல் 7. இது எல்லாத்தையும் குப்பையா எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நாட் ஓன்லி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் மை பிரசன்ட் ரியலைசேஷன். அழகா இருக்கு பாருங்க. ஐ கவுண்டட் them and I now count them also. எதுக்கு? the power of resurrection. அதை புரிஞ்சுக்கிட்டதுக்காக. நான் என்னை எம்டி பண்ணதான் நான் ஃபில்லப் ஆவேன். ஃபில்டு வெசல்ஸ் ஆண்டவர் எதுக்கு ஃபில் பண்ணுவாரு? பைபாஸ் பண்ணிடுவாரு. The more you empty yourself, the greater will be the Lord's equipping of yourself. மறந்துடாதீங்க. நம்ம இப்போ ஏதாவது நம்மளை பற்றி, நம்ம படிப்பு, நம்ம டிகிரி, நம்முடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு, நம்ம எவ்வளோ ஊழியத்தில் நம்ம சாதிச்சிருக்கிறோம், எத்தனை புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறோம், எத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம், எத்தனை வீடியோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே சார், யூ ஹேவ் எனஃப்னு போயிடுவாங்க. இல்லை சார் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வெறுமையாக்குறவனை தான் ஆண்டவர் நிரப்புவார். வெறுமையான குடங்கள் இனி இல்லை என்றால் எண்ணெய் வருவதும் நின்று போகும். இல்லையா? இன்னும் எவ்வளோ வெறுமையான குடங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோதான் அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு அவ்வளோதான், எண்ணெய் நின்று போனதுனே இருக்குது. த ஆயில் ஸ்டாப்ட். எல்லாத்துக்குள்ளேயும் அங்கே ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்கு. ஸோ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த வல்லமையில் தான் நாம் பாடுகளை அனுபவிக்க முடியும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தான்
இந்த எபேசு விசுவாசிகள் புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இரவும் பகலும் உங்களுக்காக நான் வேண்டுதல் பண்ணி இந்த மகா மேன்மையான இந்த வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளுவதற்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் தரும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இங்கே ஊழியத்தில் இருக்கிறவங்க சிலர்லாம் நீங்கள் பாஸ்டர்ஸ்ன்னு சொன்னீங்க. யாரெல்லாம் பாஸ்டர்ஸ் எழுவுங்க. மணி மைக்கேல் ஒரு பாஸ்டர், நீங்கள் ஒரு ஊழியத்தில் இருக்கிறவங்க ஒரு பாஸ்டர். வேற யார் பாஸ்டர்ஸ் எழுவுங்க? வேற பாஸ்டர்ஸ் ஊழியங்கள் இருக்கவங்க எழுவுங்க. இதுதான் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். வேற எதுக்காக உங்கள் சபையாருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ எழுமா மணிமேக்கல் எழுவு. எதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ ஜெபம் பண்ணலையோ நல்லா கவனிங்க. விளையாட்டுக்காக உங்களை எழுப்பி வைக்கல. எதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ ஜெபம் பண்ணலையோ உங்கள் சபையார் இந்த எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தில் உள்ள அந்த ஜெபத்தை அவங்களுக்காக நீங்கள் பண்ணுங்க. பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் தரும்படி நமக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படி. ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு ஒரு குருட்டுத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அப்பதான் நாங்கள் எல்லா மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேரணுவனாக நிறுத்த முடியும். சும்மா மோட்சத்துக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இவாஞ்சலிஸ்ட் போதும். ஒரு ஆளை மோட்சத்துக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணணும்னு சொன்னால் சுவிசேஷகர் போதும். ஆனால் அந்த ஆளை கிறிஸ்துவின் வல்லமையினால் நிரப்பி கிறிஸ்துவை போல மாற்றணும்னு சொன்னால் பாஸ்டர்ஸ் வேணும். அதான் ஷெப்பர்ட்ஸ், நாட் இவாஞ்சலிஸ்ட். உங்கள் சபையாருக்காக இந்த ஜெபத்தை பண்ணு. எடுங்க அந்த போர்ஷன் எடுத்து எல்லாரும் வாசிங்க. நீங்கள் நிற்கிறவங்களாம் அப்படியே நெல்லுங்க. நீங்கள் தான் இப்போ வாசிக்கணும். முதல்ல அது எபேசியர் 1ஆம் அத்தியாயம் 15 வாசிங்க. 15 இருந்து 20 வரைக்கும் வாசிக்கலாம். 15 20 வரைக்கும் மற்றவங்களும் வாசிக்கலாம். பட் இவங்க எழுந்து வாசிப்பாங்க. இதை உங்களுடைய சபையார் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. The congregation whom God has committed to your trust, you are entrusted with. உங்கள் ஷீப் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பேசேஜை அவங்களுக்காக இப்போ தேவனுடைய சமூகத்தில் வாசிங்க. இனி இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடரட்டும். 1 2 வாசிங்க. Do not cease to give thanks for you, making mention of you in my prayers, that the God of our Lord Jesus Christ, the Father of glory, Okay, thank you. Please be seated. இதை முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க. இது ஒரு பாஸ்டர்ஸ் பிரேயர் ஃபார் ஹிஸ் பாஸ்டரைட், ஃபார் ஹிஸ் பேரிஷ். ஒவ்வொரு மெய்ப்பனும் ஒவ்வொரு மெய்ப்போதகரும் தன்னுடைய பொறுப்பில் இருக்கிற சபையாருக்காக தினமும் ஏறெடுக்க வேண்டிய ஒரு விண்ணப்பம். இந்த வல்லமையை நாம் புரிந்து கொண்டால் எல்லா பாடுகளிலும் பவுலோடு சேர்ந்து நாங்கள் எங்கள் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுக்கிறோம். ஐயோ என்னப்பா வார்த்தை அது! உபத்திரவங்களில் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் தானே சொல்லணும், கண்டுக்காமல் இருக்கிறேன்னு தானே சொல்லணும். அர்த்தம் மேக்சிமம் மேன்மை பாராட்டும். ஏனென்றால் அவருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை என்னுடைய பலவீனத்தில் தான் அது பூர்ணமாய் விளங்கும். எல்லாம் நல்ல பலமாக இருக்கும்போது அவர் வல்லமை என்னத்துக்கு? என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். அதை தான் அவர் சொன்னார் பவுல். இக்காலத்து பாடுகள், அழிந்து போகிற சரீரம்,
இக்காலத்து பாடுகள். இக்காலத்து பாடுகள் எல்லாம் போயிடும்லாம் சொல்லலை, அது தவறான உபதேசம். இக்காலத்து பாடுகள், இனி வரும் மகிமை. அதுதான் அவர் ரொம்ப துணிச்சலா ஒரு வார்த்தை போடுறாரு, லேசான உபத்திரவம். ஆமா, உபத்திரவத்தில் லேசான உபத்திரவம், லைட் அஃப்ளிக்ஷனா. எங்கே தான் போய் லிங்குஸ்டிக்ஸ் படித்தாரோ எந்த காலேஜில், லைட் அஃப்ளிக்ஷனா, என்ன காம்பினேஷன்! லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை நமக்கு அது உண்டாக்குகிறது. அவருடைய நாமத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம், அது பவுல் கொரிந்து சபைக்கு திருத்தங்கள் கொடுக்கும்போது சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு நீங்கள் கூடி வரும் பொழுது, அந்த வார்த்தை கொண்டாட பாருங்க, when you gather in the power of Christ. எனவேதான் பரலோகத்திலே பல முறை பல தடவை பல பாடல்கள் பாடுவார்கள். ஆனால் எல்லா பாடல்களிலும் முக்கியமாய் வருவது என்ன தெரியுமா? கிறிஸ்துவை பற்றி. உமது வல்லமை, உமது வல்லமை உமக்குரியது, உமக்குரியது, உமக்குரியது. எழுதிக்கங்க, வெளிப்படுத்தல் 4:11, Revelation 4:11, 5:12 and 13, 5:12 and 13, 7:12, 12:10, 12:10 and 19:1. Power of Christ.